Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப்ல உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டெய்னிங்க்கு வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க சரியான வெயிலுங்க, தாங்க முடியலங்க. ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இங்க இருக்கிற வெயில் ஒரு மாதிரி உஷ்ணம். அங்க வந்தாலும் உஷ்ணம் தான், இருந்தாலும் முடியலைங்க. சரியா தக்க 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 தக்கன்னு காந்துது, சமைக்க முடியல. இந்த மதிய டைம்லாம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பாப்பா என்ன பண்றது, சாப்பிட்டு தானே ஆகணும், அதுக்கு சமைச்சு தானே ஆகணும்ன்ற மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்ப வேறு குளிச்சுடுற மாதிரி இருக்குது, பயங்கரமா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிடுறீங்களே, வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அளவா மெயின்டைன் பண்ற டயத்துல கரெக்டான புரோட்டீன் ஃபைபர்ஸும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம், சரிங்களா? நான் ஒன்லி இந்த சீட் பண்ற விஷயங்கள், அதாவது நமக்கு தேவையில்லாத ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து நமக்கு பிடிச்சது, அது வந்து அன்ஹெல்தியா இருக்கோ அதை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே, அதை மட்டும் சாப்பிட்டுட்டே தான் உடம்பு கெட்டே போயிடும், சரிங்களா? நம்ம வந்து கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்றதுல நமக்கு பிடிச்சதை அளவா எடுத்துக்கிட்டு அதுல புரோட்டீன் ஃபைபரும் நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கும் போது தான் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இருக்க முடியும். முடிஞ்சா மெயின்டைன் டயத்துல வாக்கிங் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணிடுங்க, அதுவுமே இன்னும் நல்லது உங்களுக்கு, சரிங்களா? சோ அதுதான் அளவாதான் வந்து எடுத்துக்கிறேன், அதனாலதான் நான் வந்து சொல்றேன், சரிங்களா? சோ நம்ம வெயிட் லாஸ்ல கண்டிப்பா எடுத்துக்க கூடாது, வெயிட் மெயின்டைன்ல நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஆர்கேபுரம் மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டே மார்க்கெட்டை கேட்டிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், ஆர்கேபுரம் இதுதான், முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சண்டே மார்க்கெட் தான். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. நான் எனக்கு இங்க டெல்லியில இந்த மாதிரி தான் சொல்றேன்ல, அங்கங்க மார்க்கெட்ஸ் வந்து போடுவாங்களா, போகும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி வாங்குறமோ இல்லையோ அதை போய் ஒரு திருவிழா வைப் மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடுறது. சோ அதான். உண்மையாவே நீங்க டெல்லியில தான் இருக்கீங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னே தெரியல, அவங்க புதுசா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா உண்மையா நாங்க வந்து டெல்லியில தாங்க இருக்கோம். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம வந்து டெல்லிக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாம ஊர்ல இருக்க மாதிரியே சாப்பிடுறோம், ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கோம் இல்லையா, அதனால கூட நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சோ ஆனா நாங்க வந்து டெல்லியில தாங்க இருக்கோம். இந்த பாடி லாங்குவேஜ், அந்த நம்மளோட அந்த ஒரு வளர்ந்த விதம் இதெல்லாம் மாத்த முடியாதுங்க. அந்த சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து வந்ததுதான். சின்ன சின்ன விஷயங்கள் வேணா சேஞ்ச் ஆகலாம், மற்றபடி அப்படியேதான் இருப்போம். சோ அதனால நாங்க டெல்லியில தான் இருக்கோம், சரிங்களா சிஸ்டர்? மெயின்டெனன்ஸ்ல வாக்கிங் போறீங்களா, எக்ஸசைஸ் பண்றீங்களா தான் நிறைய பேர் கேக்குறீங்க. நான் வந்து இதுல ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பேங்க. சோ அதனால எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு எனக்கு பசிக்கிறது கூட இல்லைங்க. ஏன்னா அந்த மெயின்டைன் அப்படியே கொண்டு வந்ததுனால நான் வந்து ஹெவியாலாம் சாப்பிடுறது கிடையாது. நீங்களே பாக்குறீங்க எல்லாருமே. எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இடையில. சோ அதனால எனக்கு இப்போ கரெக்டா வந்து இருக்குது. சோ கண்டிப்பா எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின்டைன்ல வந்து சக்சஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1 month வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்குமே நிறைய பேர் சொன்னீங்க இந்த மெயின்டைன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அதுதான், வெயிட் வந்து லாஸ் பண்றது முக்கியம் இல்ல, அந்த வெயிட் மெயின்டைனிங் வந்து பெரிய பெரிய ப்ராசஸ். ஸோ அதுதான் வந்து சொல்றேன். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன். ஐடியல் வெயிட் வந்துட்டா மறுபடியும் வெயிட் வந்து ஏறுமா? ஐடியல் வெயிட் நீங்க எப்படி குறைச்சிட்டாலும் அகெயின் நீங்க வந்து கண்டபடி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். வெயிட் வந்து கெயின் தான் ஆகும். அந்த மெயின்டைன் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதுதான். நானுமே ஐடியல் வெயிட் வந்துட்டேன், அதுதான் நான் வந்து நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சேன். நான் வந்து அளவா சாப்பிட்டு நான் வந்து மெயின்டைன் பண்றேன் இல்லையா? நம்ம வந்து எனி டைம் இந்த முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டபாக்குல என்ன கிடைக்குதோ அதெல்லாம் தின்னுட்டு தெரிஞ்சோம். அப்பெல்லாம் நமக்கு வந்து வெயிட் ஏறல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பருக்கு சோறு எக்ஸ்ட்ரா போடாலும் வெயிட் ஏறுது. சோ அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் வெயிட் வந்துட்டாலும் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த 1 month நான் ஷேர் பண்ணிருக்கேன், சரிங்களா? சோ அதான். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யாரு மீதாஸ் ஹவுஸ் குக்கிங் இருக்காங்களா, அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான். சோ அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, ஏஜ் அட்டன் பண்ண டைம் இருக்கட்டும், அப்பெல்லாம் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி இருக்காது, டயர்ட் இருக்காது, நார்மலா நான் எப்பயும் போலதான் நானுமே இருப்பேன். சோ அவங்க அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவங்களும் அப்படிதான் இருப்பாங்களாம்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி இது மூட் ஸ்விங் ஆகுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி பெயின் வர்றது, டயர்ட் ஆகுற மாதிரி இது இருக்கிறது, இது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம அதிக வேலை பாக்குறோமோ, இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அதுல நான் வந்து சொல்லியிருந்தேன், சேமா எனக்கும் அப்படிதான் சிஸ்டர் இருக்கு. அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு சுத்தமா எனக்கு அந்த இதுவே இருக்காது, நான் நார்மலா தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு அந்த பெயின் இது எல்லாமே இருக்குது. சோ அதுக்கு வந்து அந்த சிஸ்டர் அவங்களும் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அப்ப நான் கமெண்ட்ல போட்டுருந்தேன், சேம் எனக்கும் அப்படிதான் சிஸ்டர் இருந்ததுன்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்ப 30லயே நம்ம அப்படி 40ல வர வேண்டியதுல 30லயே இப்ப நமக்கு வந்து வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நம்மளாம் 40 தாண்டி இருப்போமானே தெரியலன்ற மாதிரி இருக்குது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி போயிட்டு இருக்குது. சோ உங்கள எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எங்களை மாதிரி எனக்கும் அப்படிதான். சின்ன பிள்ளையில அந்த ஏஜ் என்ன பண்ணும் போதுலாம் பெயின் அந்த அளவுக்கு இருக்காது, டயர்ட்னஸ் இருக்காது, அந்த சொல்றோம் இல்லையா மூட் ஸ்விங்கிங், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ நார்மலா இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அது எல்லாமே நடக்குது. ஒருவேளை நம்ம அதிக வேலை பாக்குறோமோ, அப்பெல்லாம் அம்மா அப்பாவை ஓபி அடிச்சுட்டு நம்ம இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சோ அதுவா காரணம்னு எனக்கு தெரியல, என்ன ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்க சரிங்களா. இப்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை நம்ம தான் பாக்கணும்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா. சோ அப்ப மூட் ஸ்விங் எல்லாமே வந்து தானே ஆகும், பிரச்சனை எது டயர்ட் ஆகுறது இது எல்லாமே. சோ அதனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஃப்ரம் கோவை, டுடே வந்து என்னோட நார்மல் வெயிட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதையே சூப்பரா மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வெயிட் மேனேஜ்மெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் லாஸ் வீடியோ போட்டுடலாம் 21 days சரிங்களா. வீக்லி 2 days மட்டும் எக் டயட் வந்து பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. எக் டயட்னா என்ன தெரியுமா, எக்கும் ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது. சோ அது கண்டிப்பா வேணாங்க, அது நல்லது கிடையாதுங்க, அதெல்லாம் வேணாம். அப்படி வந்து அது வந்து ஒரு நாள்ல 1 கிலோ குறையலாம் சொல்லுவாங்க, அது ஆபத்தான ஒரு விஷயம். சோ அதை வந்து பண்ணாதீங்க. ஸ்லோவா குறைச்சாலும் நம்மளோட வெயிட்ட ஹெல்தியான முறையில குறைக்கிறது தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, நீங்க உங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது. எவ்வளவோ பேர் இந்த வெயிட் லாஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒருத்தவங்க இறந்ததெல்லாம் நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம். சோ அதெல்லாம் நம்ம ஏங்க பண்ணணும், கண்டிப்பா பண்ணாதீங்க. நான் அததான் எப்பவுமே சொல்லுவேன், ஈஸியா கிடைக்கிற எதுவுமே நல்லதா இருக்காது, புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. 5 o'clock டின்னர், 5 o'clock நான் வந்து டின்னர் வந்து சாப்பிட்றேன். சோ எனக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. 7 o'clock சாப்பிட்டா எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது சிஸ்டர். நீங்க 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படிதான் இருக்கீங்களோ தெரியல, அப்படிலாம் இருக்காதீங்க. 6:30 to 7க்குள்ள சாப்பிடுங்க. அது வந்து கண்டிப்பா ஆகும், அது வந்து ஆக மாட்டேன்னு சொல்லாது. சோ அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வந்துடாதீங்க. தொடர்ந்து ஒரு விஷயம் செய்யும் போது அது மாறும் கண்டிப்பா சரிங்களா. அதனால பண்ணுங்க சரிங்களா. லெமன் ரைஸ் ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும் சிஸ்டர். நீங்க பண்ண அந்த அவல் வச்சு லெமன் ரைஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே அதுதான், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை ஹெல்தியான முறையில எப்படி பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஃபைபர் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். லெமன் ரைஸ் வந்து ஹெல்தி தானே சிஸ்டர், அது என்ன அன்ஹெல்தி இருக்கு, அது என்ன மைதாவா சுகர் ஆட் பண்ணிருக்கோமா அப்படின்னு நினைக்கலாம். ஒயிட் ரைஸ்ல நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு. சோ இதையே வந்து நம்ம வேற வழியில அவல் வச்சு பண்ணும்போது அவல்ல வந்து நமக்கு வந்து ஃபைபர் இருக்கு. சோ அதுதான் நமக்கு வந்து ஃபைபர் தேவை, அது ரொம்ப முக்கியம். சோ அதுக்காக நம்ம இப்படி தேர்ந்தெடுக்கிறோம் சரிங்களா. மில்லட் வகையிலே நம்ம வந்து மத்த சாம்பார் சோறா இருக்கட்டும், ரச சோறு, தயிர் சோறு, இல்லைன்னா தக்காளி சோறு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மில்லட்ஸ்ல பண்ணிடலாம். அந்த ரசம் சாதம் அந்த அளவுக்கு, அதுல லெமன் ரைஸ் அந்த அளவுக்கு சூட்டா இருக்காது. ஏன்னா லெமன் ரைஸ் உதிரியா இருந்ததா நல்லா இருக்கும் இல்லையா. சோ அதுக்காக உங்க ஹஸ்பண்டோட ஜாப் என்னன்னு கேட்டதுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு சரிங்களா. அப்புறம் இந்த டார்க் நெக்குக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஓவர் வெயிட் வந்து கெயின் ஆகுறதுனால வர்ற ஒரு விஷயம். உங்களோட வெயிட் லாஸ் நடக்கும்போது அது நல்லாவே குறையும். அது இன்னும் குறையணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் இந்த லெமன் வச்சு தைக்கிறது, தயிர் வச்சு தைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்கங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. உங்க யாருக்காவது நீங்க ட்ரை பண்ணி பார்த்து நல்ல சூட்டான ஒரு ரெமெடி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சிஸ்டருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றது, நிறைய தண்ணி குடிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பாடிக்கு. இப்ப இருக்குது இந்த தண்ணி பழம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் அதுதான் நீர் காய்கள் நிறைய சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணுங்க.
அதுதான். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்ல இன்னும் நிறைய பேர் எத்தனை பேர் இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைனிங்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ எல்லாரும் எத்தனை பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு ரெடியா அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கீங்க அப்படின்றதையும், நம்மளோட சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? சோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிக்கிறாதீங்க. அவ்வளவுதான். வேற என்னங்க சொல்றது? வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டெல்லி தமிழச்சி அபிஷியல் இருக்கும், அதுக்குமே மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா அதுல ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். எவ்வளவு நிமிஷம் பேசியிருக்கேன் என்னெல்லாம் தெரியலங்க. ஆனா பேசுனதுல எனக்கு சத்தியமா டயர்ட் ஆகுதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையா இருக்கா, அதனால ஒரு மாதிரி தாங்க முடியல. இதுவே குளிர்காலம்னா ஹாயா நிக்கலாம். இந்த வெயில் வந்து மயக்கமா கிறக்கமாக்குது. மயக்கம் கிறக்கம் ரெண்டுமே ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஆனா நான் எப்படி உளர்றேன்னு மட்டும் பாருங்க. சோ அதுதான். எல்லா சிஸ்டருமே பெரிய பெரிய ஹாய்ங்க. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.80 வந்து இருக்குது. சூப்பர். இந்த 58, 59லேயே நம்ம வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிந்தீங்க. ஸோ இது மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு எம்டி ஸ்டமக்கில் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சட்னி தான் அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு வந்து சூடு பண்ணிவிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். பூண்டு நல்லா சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு இதுல வந்து எப்பவுமே நம்ம வந்து சிம்பிள் தக்காளி சட்னி தான். இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டு சேர்த்து போடணும், நல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து தக்காளி சேர்த்து நம்ம வந்து உப்பு சேர்த்து வதக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி தக்காளி கூடுதலா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வதக்கு சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா? தக்காளி வதக்கு சட்னி அதுதான். ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. எடுத்துலாம் எப்பவுமே இட்லி தட்டில் இந்த மாதிரி தான் வந்து ஊற்றி வைப்பேன். சும்மா நான் நார்மலாக கழுவிட்டு வந்து இட்லி ஊற்றி வைப்பேன். எந்த ஒரு எண்ணெய் எதுவுமே தடவ மாட்டேன். ஸோ அதான். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வதங்கப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அச்சோன்னா நல்லா இருக்கும். அதை ஆற வச்சுட்டு இங்கிட்டு வந்து காஃபியும் போட்டு வச்சுட்டேன் நான். அப்புறம் சட்னி வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை வந்து இட்லி சட்னி எல்லாமே வச்சு பேக் பண்ணியாச்சு. அங்கே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அங்கே நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்பாத்தி இந்த மாதிரி கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு குட்டி குட்டி இட்லி தாங்க. அதனால இட்லி வச்சு சட்னி, அதுக்கப்புறம் நேற்று வச்சு அந்த சுரக்காய் கூட்டையும் சூடு பண்ணி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நான் ஃபீலிங்காக இருந்தது. செம்மையா வெந்து ஊத்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரி கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ அதனால சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப்பை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே துணி அள்ளிட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து மிஷின்ல போட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு ஆயிட்டுக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாமி ரூம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு சூப்பராக வந்து இன்னைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டாலே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் இல்லையா? நம்ம மாடி தோட்டத்தில் பூத்த பூதாங்க, அதுவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அம்மாச்சிக்கு பால் தான் காய்ச்சி எப்போ போல் வந்து 11 மணிக்கு மேலே காஃபி டீ ஏதாவது கொடுப்போம் இல்லையா? ஸோ தான் காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அது வந்து குடிச்சு பழகிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து தண்ணி நல்லா குடிக்கிறேன். நிறைய குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நேற்று புது அரிசி மூட்டை வந்து தூக்கிட்டு இருந்தாங்களா? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு போடுறேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை கஞ்சி எப்பவும் போல உலைய வச்சு விட்டாச்சு. எப்பவும் வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் அரிசி தான் வச்சிருக்கிறேன். பார்க்கலாம். வந்து உலைய வச்சு விட்டுட்டு மொத்தமாக களைஞ்சி வச்சிருவேன்ல, அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி வந்து ஆயிடுச்சு. ஸோ அதை காய போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக தான் ஒடியாந்துட்டேன். காய போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு இந்த பீர்க்கங்காய் வந்து இருந்துங்க. இது வந்து இந்த சொரசொரப்பு இல்லாமல் வலுவலுப்பாக ஒரு பீர்க்காய் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோறும் வந்து வெந்துருச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் தான் எடுத்தது. இந்த அரிசி அது வந்து சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா? இது டைம் எடுத்தது. அது சிம்பிள் பீர்க்கங்காய் பொரியல் பண்ணலாம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்து நம்ம எப்பவும் போல வதக்குவோம் இல்லையா? ஸோ எல்லா பொரியலுமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். நல்லா பூண்டு மட்டும் தட்டி சேர்த்தோம்னா நல்லா வாசனை நல்லா இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் தோல் நீக்கிட்டு நம்ம கட் வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம்.
இது வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையாக தான் இருக்கும் இந்த பீர்க்கங்காய் பார்த்துருக்கீங்களா. ஸோ அது மாதிரி தான். அப்புறம் சோறை வந்து வடிச்சு விட்டோம்ல இந்த சைடு பாருங்களேன், அரிசி வந்து நல்லா போது நிறைய வந்து வருதுங்க சோறு. ஸோ அதான் நெக்ஸ்ட்லாம் நம்ம வந்து கம்மியாக வந்து வடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பீர்க்கங்காய் வந்து வதங்கிடுச்சு. அதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து பிரட்டி எடுத்தோம்னா சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்பு தான் ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்ணுறேன். எந்த ஒரு ஆயிலுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 2-3 இது இருந்துச்சுங்க, அது என்னது பீட்ரூட்டு வதங்கி போயிட்டு இருந்துச்சு. அதையும் பொரிச்சு விடலாம்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு கருவேப்பிலை வரமிளகா வெங்காயம்லாம் சேர்த்து அதை வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு துவையலுக்கு வந்து பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வரமிளகா புளி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சாலே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி பீட்ரூட் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவிட்டோம்னா டக்குனு வதங்கிடும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அவசரத்துக்காக ஸ்வீட் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டேன் நான். அதுக்கப்புறம் துவையல் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் குறப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும். அம்மாச்சிக்கு மோர் சோறு மாதிரி வச்சுட்டு பீர்க்கங்காய் அந்த பொரியல் துவையல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு அந்த பூசணிக்காய் வச்சோம் இல்லையா, புளிப்பும் இனிப்பும் போட்டு அது வச்சுட்டேன். அம்மாச்சிக்கு அந்த அளவுக்கு பீட்ரூட் வந்து பிடிக்கும். ஸோ அதனால நமக்கு மட்டும் பொரிச்சுக்கிட்டு சூப்பராக வந்து அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சாதம் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல் பீட்ரூட் பொரியல் அப்புறம் அந்த பூசணிக்காய் பொரியல் அந்த இது உப்பு புளிப்பு இதெல்லாம் போட்டது அப்புறம் பருப்பு துவையெல்லாம் வச்சு இந்த குவான்டிட்டி தாங்க சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரைஸ் கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுங்க. ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தால் அதையே வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பிடலாம் கொடுத்துட்டு பாத்திரத்தை கழுவி போட்டுடலாம்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஷார்ட்ஸ் போடுவோம் இல்லையா ஈவினிங் டைம். அதுக்கப்புறம் தம்பிக்கு 4 மணி ஆயிடுச்சு, டியூஷன் கொண்டு போய் விட்டலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு போய் வந்தாச்சு. அவரே பேக் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு புக்கு மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னனால ஒரு நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறனால அவரே தூக்கிக்கிறாரு. அவரை விட்டுட்டு வந்துட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு வந்து போட்டோம் இல்லையா, அதெல்லாமே வந்து மடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மூங் தால்னு சொல்கிறது பாசிப்பருப்பு வந்து இந்த வறுத்த மாதிரி இருக்கும்ல சூப்பராக இருக்குங்க. அதுதான் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மாச்சிக்கு அந்த சித்திக்கு எல்லாத்துக்கும் காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சரி சாதம் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொன்னேன், அதை லெமன் வந்து இருக்குது. ஸோ அதை லெமன் சாதம் மாதிரி பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் பொரியல்லாம் இருக்குது, அதை வச்சு டின்னரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு லெமனை வந்து நல்லா புளிஞ்சு எடுக்கிறேங்க. என்னடா கையில் புளிகிறேன்னு பார்க்குறீங்களா, அந்த இது மாதிரி இருந்துட்டு அமுக்கி புளிகிறது மாதிரி இருந்தது உடச்சு விட்டேங்க அன்னைக்கு புளியும் போது. ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா சரின்னு எங்கள் அண்ணிக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஸ்பீக்கரில் போட்டு. ஸோ அதான் அப்புறம் சூப்பராக சிம்பிளாக வந்து எப்பவும் போல் லெமன் ரைஸ் வந்து தாளித்து விட்டாச்சு. லெமன் ரைஸ்னாவே பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் பொரியல்லாம் இருக்குது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வரும்போதே வந்து பானிபூரி வாங்கி வந்தாங்க. அது எல்லாமே அந்த ஸ்டஃப் உள்ளே வச்சு எல்லாமே கொடுத்தாங்க. நான் ஒரு 6 பீஸ் வந்து இதையும் டின்னர் ஆக்கிட்டேங்க. ஸோ வந்து எனக்கு இன்னைக்கு டின்னர் இதுதான் வந்து முடிச்சாச்சு. ஏன்னா அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு பாத்திரத்தை கழுவியோட வந்து கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சாச்சு. கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து எனக்கு வந்து போச்சுங்க. ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.